செய்திகள் தொடர்கின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில பகுதிகளை ஊடறுத்து இன்று மாலை வீசிய பலத்த காற்றினால் 35க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. மட்டக்களப்பு வெல்லாவளி பிரதேசத்தில் 10 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் 4 பொது கட்டடங்களும் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட அரசு அதிபர் PSM சார்ல்ஸ் கூறுகின்றார். அத்துடன் பட்டிப்பளை பிரதேசத்தில் உள்ள 18 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் குறிப்பிடுகின்றார். இன்று மாலை வீசிய காற்றினால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பான விவரங்களை தொடர்ந்தும் திரட்டி வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். வடக்கில் மக்களுக்கு சொந்தமான 6381 ஏக்கர் காணி அரசாங்கத்தால் சுவீகரிக்கப்படுவதை தடுத்து நிறுத்துமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள 2 மனுக்களின் பிரதிவாதிகளை ஜூலை 10ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு இன்று அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நகரத்தின் 2 பகுதிக்கு ஒப்பான இந்த காணியை அரசாங்கம் சுவீகரிக்க முயல்வதாக தெரிவித்து 2176 பேர் இந்த 2 மனுக்களையும் தாக்கல் செய்திருந்தனர். குறித்த 2 மனுக்களும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் எஸ் கந்தராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இந்த மனுக்களில் யாழ் மாவட்ட காணி சுவீகரிப்பு உத்தியோகத்தர், காணி மற்றும் காணி அபிவிருத்தி அமைச்சர் ஜனக பண்டார தினகோன், யாழ் மாவட்ட நில அளவையாளர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். பொது தேவைக்கு என தெரிவித்து கைப்பற்றப்பட உள்ள இந்த காணிகளில் பூர்வீகமாக தாம் வசித்து வந்ததாகவும் இவற்றை அரசாங்கம் சுவீகரிக்கும் பட்சத்தில் தாம் நிர்கதிக்குள்ளாவதாகவும் மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வலிகாமம் வடக்கு மற்றும் தெற்கு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள காணிகளை சுவீகரிப்பதற்கான ஆயத்தங்கள் முன்னெடுக்கப்படுவதாக மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதிவாதிகளின் இந்த செயற்பாட்டினை தடுத்து நிறுத்துவதற்காக மனுக்கள் மீதான விசாரணை நிறைவு பெறும் வரை இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தனர். இந்த வேண்டுகோள் தொடர்பில் தீர்ப்பு வழங்குவது குறித்து பின்னர் பரிசீலிப்பதாக நீதிமன்றம் இதன்போது அறிவித்துள்ளது. இதை விசாரித்த நீதிமன்றம் இந்த மனுக்கள் சம்பந்தமாக எதிராளிகளுக்கு எதிராக அறிவித்தல் உத்தரவு செய்திருக்கிறது. இந்த அறிவித்தல் சம்பந்தமாக ஜூலை மாதம் 10ஆம் தேதி எதிராளிகள் நீதிமன்றத்திலே சமமாக இருக்க வேண்டும். அதோடு அதற்கு பின்னர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை அதற்கு பின்னர் தாக்கல் செய்யலாம். மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் நிறைவடைந்து விட்டதாக அரசாங்கம் தெரிவிக்கும் கருத்தை முற்றாக நிராகரிப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். ஐநாவுடைய கூட்டத்தொடரிலே அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி அரசிங்கா பேசுகிறார். நாங்கள் எல்லோரையும் மீளவும் குடியேற்றக்கூடிய அமர்த்தி விட்டோம் என்று சொன்னதை நாங்கள் அடிப்படையில் நாங்கள் குட்டுவதாக மறுக்கிறோம். அது ஒரு பொய் என்று நாங்கள் சொல்வதற்கு எங்களிடம் பல ஆதாரங்கள் இருக்கின்றன. எங்களுடைய யாழ்ப்பாண குடநாட்டிலே மட்டும் இன்னும் 1 லட்சம் மக்களுக்கு அதிகமாக முகாம்களுக்குள்ளும் இன்னும் IDP இன்டர்னல் டிஸ்பிளேஸ்ட் பர்சன்ஸ் என்ற முகாம்கள் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். உலகத்தில் எல்லோருக்கும் நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். அதை நாங்கள் தெளிவாக நிரூபித்திருக்கின்றோம். சொந்த மக்களுக்கு சொந்தமான நிலங்களை விடுவிப்பதற்கு, அந்த நிலங்களிலிருந்து ராணுவத்தை வெளியேற்றுவதற்கு நாங்கள் ஜனநாயக ரீதியாக போராட வேண்டிய முதலாவது கடமை என்னிடம் இன்றைக்கு எங்களை சூழ்ந்திருக்கின்றன. பிரதான அனுசரணை அனைத்து வலிகளையும் உடனடியாகவே விரட்டிடும் நிவாரணி சித்தாலேப். நீண்ட காலமாக இடம்பெயர்ந்த நிலையில் வாழ்ந்து வரும் வவுனியா மாவட்டத்தின் ஒற்றக்குளம் கிராமத்தினைச் சேர்ந்த மக்கள் தம்மை விரைவில் மீள குடியமர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வவுனியா செட்டிக்குளம் பிரதேச செயலக பிரிவின் கங்கம்குளம் கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட கிராமம் ஒற்றாக்குளம். 1915ஆம் ஆண்டு இந்த கிராமத்தில் மக்கள் முதலில் குடியேற்றப்பட்டனர். அவ்வாறு குடியேற்றப்பட்ட மக்களுக்கு பூமி உறுதி பத்திரமும் வழங்கப்பட்டிருக்கிறது. 1983ஆம் ஆண்டு இடம்பெற்ற கலவரத்தை அடுத்து இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் இடம்பெயர்ந்து மீண்டும் 1985ஆம் ஆண்டு குடியேறியுள்ளனர். எனினும் 1990ஆம் ஆண்டு யுத்தம் தீவிரமடைந்தமையால் இந்த மண்ணிலிருந்து மீண்டும் வெளியேற வேண்டிய நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டனர். இதனால் செட்டிக்குளத்தில் பொது இடங்களிலும் தனியார் காணிகளிலும் இவர்கள் தங்கியிருந்தனர். 2011ஆம் ஆண்டு இங்கிருந்து ராணுவ முகாம் அகற்றப்பட்டதன் பின்னர் இது மக்களுக்கு மீள்குடியேறுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. எனினும் இப்பகுதியில் இருந்த காவலரன்கள் மற்றும் மன்னரன்கள் என இன்னமும் அகற்றப்படாமல் இருப்பதை அவதானிக்க முடிகிறது. பற்று காடாக காணப்படும் இந்த பகுதியில் வாழ்வதற்கான
எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லை என மக்கள் அங்கலாய்க்கின்றனர். எங்கட உடைமைகள் எங்கட உறவுகள் எல்லாம் இந்தியா சென்று இந்தியாவில இருந்து மீண்டும் திரும்ப நாங்க சொந்த இடத்துக்கு வருவோம். இப்ப 24-25 வருஷமா எங்கட இடத்துக்கு வர முடியாத நிலைமையில இருக்கிறோம். நாங்க இதை கிராம உத்தியோகத்தர்கிட்ட சொன்னாங்க. கிராம உத்தியோகத்தரும் அவட கவனம் செலுத்த இல்லை எங்களுக்கு. இவற்றை துப்புரவு செய்து மீள்குடியேறுமாறு அதிகாரிகள் தரப்பில் தம்மிடம் தெரிவிக்கப்படுவதாக குறிப்பிடும் இந்த மக்கள் எந்த அளவிற்கு இது சாத்தியம் எனவும் கேள்வி எழுப்புகின்றனர். அந்த பண்டுகள் எல்லாம் ஒரு இடிச்சு தயவு செய்து இடிச்சு தந்தியலன்னா நல்ல எங்களுக்கு இடிக்கக்கூடிய வசதி எங்கள்கிட்ட இல்ல, பாதையும் இல்லை எங்களுக்கு ரோட்டுக்கு. இப்ப டிராக்டர்கள் கொண்டு வந்து சாமானுக்கு மேல கொண்டு வரண்டாலும் மேலாது, இதுக்குள்ள வேற இயலாது. மக்களின் இந்த பிரச்சினை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் செட்டிக்குளம் பிரதேச செயலாளர் நாகலிங்கம் கமலதாசனிடம் வினவிய போது இந்த விடயம் குறித்து மீள்குடியேற்ற அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான அனுமதி கிடைத்தவுடன் விரைவில் மக்களை மீள்குடியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார். அத்துடன் 25 வருடங்களாக இந்த பகுதியில் மக்கள் குடியேற்றம் இடம்பெறாமையினால் காடுகள் பத்தைகள் வளர்ந்துள்ளதால் அவற்றை அகற்றிய பின்னரே மக்களை பாதுகாப்பாக குடியேற்ற முடியும் எனவும் செட்டிக்குளம் பிரதேச செயலாளர் மேலும் சுட்டிக்காட்டினார். தொடர்ச்சியாக இடம்பெயர்வை சந்தித்து நீண்ட காலம் அகதி வாழ்க்கையை வாழும் இந்த மக்களின் மீள்குடியேற்றம் எப்போது சாத்தியமாகும்? நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. எதிர்வரும் 5 ஆண்டுகளில் இறக்குமதி செய்யப்படும் சீனியின் அளவை 50 வீதத்தினால் குறைக்க முடியும் என சீனி கைத்தொழில் விருத்தி அமைச்சர் லக்ஷ்மண் செனவிரத்ன நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பல்வத்த சீனி கைத்தொழிற்சாலையில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். பெல்வத்து சீனி கைத்தொழிற்சாலை 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்டதன் பின்னர் 2ஆம் கட்ட உற்பத்தி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகின. எரிபொருளுக்கு அடுத்தபடியாக சீனியை இறக்குமதி செய்வதற்கு அதிக பணம் செலவிடப்படுகிறது என்பதனை நீங்கள் ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கும். எதிர்வரும் 5 ஆண்டுகளில் இறக்குமதி செய்யப்படும் சீனியின் அளவை 50 வீதத்தால் குறைத்துக் கொள்ள முடியும் என நாம் நம்புகின்றோம். 2012ஆம் ஆண்டின் இறுதியில் நாட்டின் சீனி தேவையில் 94 வீதம் இறக்குமதி செய்யப்பட்டதுடன் 6 வீதம் மாத்திரமே உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றி பாதையில் இட்டுச் செல்ல ஜெர்மனி ஆலோசகர்களின் வழிகாட்டல்கள் தேவையில்லை என மகா சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர். நாட்டு மக்களின் அபிலாஷைகளை அடையாளம் காண்கின்ற தலைவர் ஒருவர் தெரிவு செய்யப்படுவாராயின் ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றி பெறச் செய்ய முடியும் என ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் செயலாளர் போபிடிஏ தம்மிசர தேரர் குறிப்பிடுகின்றார். ஆட்சியை கைப்பற்றுவதற்காக முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஜெர்மனின் ஃபெட்ரிக் நியூமன் மன்றத்தின் ஊடாக வரவழைக்கப்பட்ட விரிவுரையாளர்கள் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுக்காக அண்மையில் செயலமர்வு ஒன்றை நடத்தினர். இந்த செயலமர்வு கொழும்பு மாநகர சபை மேயரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் நடைபெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தற்போதைய தலைவர்கள் குறிப்பாக வெளிநாட்டு ஆலோசனைகளின் மூலம் நாட்டின் அரசியலில் வெற்றி பெற எதிர்பார்க்கின்றனர். அதற்கான தேவை இருப்பதாக நாம் நினைக்கவில்லை. மக்களின் அபிலாட்சிகளை, கலாச்சாரத்தை, தேசப்பற்றை கௌரவிக்கின்ற சிலர் இருப்பார்களாயின் அவர்களை தெரிவு செய்யும் போது இந்த நாட்டின் அதிகாரத்தை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என மக்கள் தீர்மானிப்பார்கள். அதற்கு அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இருந்து ஆலோசனைகளை பெற வேண்டிய தேவையில்லை. மக்களின் கலாச்சாரத்தை அறிந்த, வியர்வையை அறிந்து, தேசத்தின் கலாச்சாரம் தொடர்பில் கரசனையுள்ள தலைவர் ஒருவரை தெரிவு செய்தால் ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றி பெற செய்ய முடியும் என்பதில் நமக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை. නායකයන් තෝරගත්තොත් එක්සත් ජාතිපක්ෂයේ ජයග්‍රහණය ගැන අපිට සැකයක් හිටින්නේ නැහැ.
சாம்பியன்ஸ் கிண்ண ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் முன்னோடியாக இன்று நடைபெறவுள்ள இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான பயிற்சி போட்டி மழை காரணமாக தடைப்பட்டுள்ளது. பர்மிங்ஹாமில் உள்ள எச்பெஸ்டன் விளையாட்டரங்கில் இந்த போட்டி நடைபெறவிருந்தது. இலங்கை நேரப்படி இன்று மாலை 5:30 அளவில் போட்டி ஆரம்பமாக இருந்த போதிலும் மழை காரணமாக உரிய நேரத்தில் போட்டியை ஆரம்பிக்க முடியாது போயுள்ளது. இந்திய புக்கி உரிமையாளர்கள் இருவர் SLPL போட்டிகளுடன் தொடர்புபட்டிருப்பதாக வெளியான தகவல்கள் குறித்து நடத்தப்படும் விசாரணைகளுக்கு தமது நிறுவனம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளது என இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் செயலாளர் நிஷாந்த் ரணதுங்க சீனாவின் ஷிங்ஹுவா செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக் போட்டிகளில் இருந்த ஓர் அணியின் 2 உரிமையாளர்கள் முடிவடைந்த IPL போட்டிகளின் ஆட்ட நிலையத்துடன் தொடர்பட்டிருப்பதாக இந்திய ஊடகங்கள் நேற்று செய்தி வெளியிட்டன. இது தொடர்பில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் உத்தியோகபூர்வ அறிக்கை எதனையும் இதுவரை வெளியிடாத போதிலும் இலங்கை கிரிக்கெட் நிறுவன செயலாளர் நிஷாந்த் ரணதுங்க சீனாவின் ஷிங்ஷுவா செய்திச் சேவைக்கு கருத்து வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து நேற்று நாம் வினவிய போது சம்பந்தப்பட்ட 2 பேருக்கும் SLPL போட்டிகளுடன் எந்தவித தொடர்பும் இல்லை என்று போட்டி பணிப்பாளர் அஜித் ஜெயசேகர் கூறினார். கொழும்பு ரோயல் மற்றும் இசிபத்தன கல்லூரி அணிகளுக்கு இடையில் சமீபத்தில் நடைபெற்று இடைநடுவில் கைவிடப்பட்ட ரக்பி போட்டியில் மத்தியஸ்தராக செயற்பட்டவருக்கு ஓராண்டு தடை விதிக்க இலங்கை ரக்பி நடுவர் சங்கம் இன்று தீர்மானித்தது. இதேவேளை புனித பீட்டர்ஸ் அணிக்கு எதிராக இன்று நடைபெற்ற முதலாம் பிரிவு ரக்பி போட்டியில் 21-19 எனும் கணக்கில் இசிபத்தன அணி வெற்றி பெற்றது. கிழக்கு மாகாண பொன் அணிகளின் 20வது வருடாந்த சமரில் திருகோணமலை ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து கல்லூரி அணி 4 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. மட்டக்களப்பு சிவானந்தா தேசிய பாடசாலை அணி நிர்ணயித்த 175 ஓட்டங்களை ஸ்ரீ கோணேஸ்வரா அணி 41.4 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் எட்டியது. சிவானந்தா கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய சிவானந்தா கல்லூரி அணி சார்பாக டி அர்ஜுனன் 57 ஓட்டங்களையும் சுதர்ஷன் ஆட்டமிழக்காத 30 ஓட்டங்களையும் பெற்றனர். சிவானந்தா கல்லூரி அணி 37.3 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 174 ஓட்டங்களை பெற்றது. பந்து வீச்சில் தர்ஷிகன் 10 ஓவர்களில் 28 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளையும் திவாகரன் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 175 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலடித்தாடிய கோணேஸ்வர அணி சார்பாக தர்ஷிகன் 41 ஓட்டங்களை பெற்றார். விதுஷன் 21 ஓட்டங்களையும் AP பாசா ஆட்டமிழக்காத 19 ஓட்டங்களையும் பெற்றுக்கொள்ள கோணேஸ்வர அணி 41.4 ஓவர்களில் வெற்றி இலக்கை எட்டியது. பந்துவீச்சில் சலம் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். சிறப்பாட்டக்காரர் மற்றும் சிறந்த பந்துவீச்சாளர் ஆகிய விருதுகளை கோணேஸ்வர அணியின் தர்ஷிகன் தட்டிக் கொண்டார். சிறந்த துடுப்பாட்ட வீரர் விருது சிவானந்தா அணியின் டி அனுர்ஜன் வசமானது. சிறந்த கள தடுப்பாளராக கோணேஸ்வர அணியின் ஜி சுதர்ஷன் தெரிவானார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.